Hi hello friends, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட்அப். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு மினி டெஸ்லா காயில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் இந்த மினி டெஸ்லா காயிலை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சர்க்யூட்டை பற்றி பார்த்துலாம். இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பேட்டரி ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பேன். 15 to 30 வோல்ட்டுக்கு நம்ம எந்த பேட்டரி வேணால் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 47 கிலோம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம 47 கிலோம்ஸ் தான் கனெக்ட் பண்ணணும்னு கிடையாது. நம்ம 22 கிலோம்ஸ், 10 கிலோம்ஸ், அப் டு 50 கிலோம்ஸ் வரைக்கும் நம்ம எது வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ TIP31C அப்படின்ற டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நார்மலாக டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதில் 3 பின் இருக்கும். கலெக்டர், எமிட்டர், பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து CEBன்னு சொல்லியிருப்பாங்க, இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக அந்த டிரான்சிஸ்டர் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரானிக் ஸ்விட்ச் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நார்மல் சுவிட்சோட ஆப்ரேஷனும் இதோட ஆப்ரேஷனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ நார்மல் சுவிட்சில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நம்ம போய்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை எலக்ட்ரான்ஸ் பண்ணுவோம். அதாவது எப்படி அப்படின்னா, நார்மல் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கலெக்டர் டு எமிட்டர், அதாவது C to E பார்த்தீங்கன்னா எந்த வித கண்டக்ஷனும் இருக்காது. சர்க்யூட் வந்து ஓப்பனில் இருக்கும். இப்போ நம்ம பேஸ் Bன்ற டெர்மினலுக்கு கரண்ட் பல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா, கலெக்டர் டு எமிட்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சர்க்யூட் க்ளோஸ் ஆகிடும். இப்போ கரண்ட் கண்டக்ஷன் இருக்கும். இந்த பேஸில் போட்டிருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், பேஸுக்கு போகிற கரண்ட்டை வந்து லிமிட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 to 4 டர்ன்ஸ் ஓன் பண்ண ஒரு காயில் இருக்கும். ப்ளஸ் 450 டர்ன்ஸ் ஓன் பண்ண ஒரு காயில் இருக்கும். இந்த 450 டர்ன்ஸ் ஓன் பண்ண காயில் வந்து நம்ம வந்து செகண்டரி காயிலாக எடுத்துப்போம். 3 to 4 டர்ன்ஸ் ஓன் பண்ண காயில் வந்து நம்ம ப்ரைமரி காயிலாக எடுத்துப்போம். அதே மாதிரி இந்த 450 டர்ன்ஸ் ஓன் பண்ண காயிலில் ஒரு ரெண்டை ஃப்ரீயாக விட்டுட்டு இன்னும் ரெண்டை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம டிரான்சிஸ்டரோட பேஸில் ஃபீட்பேக்காக கொடுத்துருவோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து செகண்டரி காயில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு நீட்டு PVC பைப்பை எடுத்துக்கிட்டு அது மேலே இந்த மாதிரி காயில் வந்து ஓன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு 450 டர்ன்ஸ் தான் ஓன் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எவ்வளோ ஓன் பண்ண முடியுமோ ஓன் பண்ணிக்கோங்க. ஸோ பட் நீங்கள் வந்து 300 டர்ன்ஸுக்கு மேலே ஓன் பண்ணுறது பெட்டர். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து காயில் ஓன் பண்ணியாச்சு. காயில் ஓன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் 2 எண்டு இருக்கும். ஸோ ஒரு எண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரீ எண்டாக விட்டுருவோம், இன்னொரு ரெண்டு வந்து நம்ம ஃபீட்பேக்காக கொடுத்துருவோம். அதேமாதிரி நான் காயில் ஓன் பண்ணும்போது நடுவில் வந்து நிறைய வாட்டி பிச்சு நான் அந்த இடத்துலலாம் டேப் போட்டு ஒட்டியிருப்பேன். ஸோ நீங்கள் ஓன் பண்ணும்போது பார்த்து ஓன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரைமரி காயை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு திக்கான ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 4 Sqmm ஒயரை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 4 Sqmm ஒயரை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஒரு 4 டர்ன்ஸ் வந்து என்னோடய காயில் மேலேயே வச்சு நான் ஓன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ப்ரைமரி காயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த செகண்டரி காயிலை நான் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரைமரி காயிலோட 450 டர்ன்ஸ் கிட்ட நான் வச்சுக்க போகிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி வச்ச அந்த இது வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, அதை வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து செகண்டரி அண்ட் ப்ரைமரி காயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதை வந்து சர்க்யூட் கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் சர்க்யூட்டை வந்து மேக் பண்ணணும். சரி வாங்க சர்க்யூட் மேக் பண்ணலாம். ஸோ இந்த சர்க்யூட்டுக்கு வந்து தேவையானது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு PCB சின்னதாக PCB போர்டை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 47 கிலோம்ஸ் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டிரான்சிஸ்டர் தேவை. ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் TIP31C அப்படின்ற ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து பேஸு, செகண்ட் பின் கலெக்டர், தேர்ட் பின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எமிட்டர். அதுக்கப்புறம் ஒரு PCB 3 பின் கனெக்டர் ஒன்று வந்து தேவைப்படும் நமக்கு. நம்ம வந்து சர்க்யூட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சர்க்யூட் டயக்ராமில் இருக்க மாதிரியே அந்த சர்க்யூட்டை வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த காப்பர் ஒயர் தொங்குது இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து ஏற்கனவே சர்க்யூட் டயக்ராம் காமிக்கும் போது சொல்லியிருப்பேன்.
செகண்டரி காயிலேருந்து ஒரு ஃபீட்பேக் ஒயர் வந்து பேஸுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு போகும்னு சொல்லிட்டு அந்த ஒயர் தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம செகண்டரி காயிலோட கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த சர்க்யூட்டை வந்து காயிலோட கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ சர்க்யூட் டயக்ராம் படி நம்ம வந்து சர்க்யூட்டை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சர்க்யூட் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பூஸ்ட் கன்வெர்ட்டர். ஸோ அது எதுக்காக அப்படின்னு சொன்னால் இப்போ நான் கொடுக்குற வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 20 வோல்ட் தான். லேப்டாப் பேட்டரி சார்ஜர்லேருந்து தான் கொடுக்குறேன். ஸோ அப் டு நான் 30 வோல்ட் வரைக்கும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டர் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ அதை சுவிட்சை ஆன் பண்ணி இந்த சர்க்யூட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃப்ளூரசன் லேம்பை கிட்ட எடுத்துகிட்டு போகும்போதே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இது எதனால் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் அந்த லேம்பை கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது இந்த காயிலேருந்து வர ஸ்ட்ராங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ளூரசன்ட் லேம்பில் இருக்க ஃப்ளூரசன் கேஸை வந்து அயனைஸ் பண்ணி விட்டுரும். இப்போ இந்த லேம்புக்கும் காயிலுக்கும் இடையில பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சர்க்யூட் க்ளோஸ் ஆகி இந்த லேம்ப் வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ வந்து இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், டிரான்சிஸ்டரோட பேசிக் எப்பப்பெல்லாம் நம்ம வந்து சப்ளை கொடுக்குறோமோ அப்போ வந்து கலெக்டர் டு எமிட்டர் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு வந்து நான் சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நான் கலெக்டரில் ஒரு ப்ரைமரி காயில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த ப்ரைமரி காயில் வழியாக வர கரண்ட்டுக்கு கலெக்டர் டு எமிட்டர் வழியாக பாத் கிடச்சிரும். இதனால் அந்த காயில் எனர்ஜிஸ் ஆகி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் பண்ணும். இந்த மாதிரி காயில் எனர்ஜிஸ் ஆகி மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகிறது தான் நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 0லேருந்து சம் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்துக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ செகண்டரி காயிலையும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரைமரி காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்போஸ் பண்ணும். அதாவது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ செகண்டரி காயிலில் கரண்ட் இன்டியூஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுவுமே இந்த ப்ரைமரி காயிலில் இன்டியூஸ் ஆகிற கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணும். இதுதான் வந்து நம்ம லென்சஸ்ல அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம வந்து செகண்டரி காயிலில் இருக்க ஒரு ஒயரை வந்து எடுத்துகிட்டு போய் பேஸில் கொடுத்துட்ருக்கனால இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் பேஸில் வர்ற கரண்ட்டை வந்து இந்த கரண்ட் வந்து அப்போஸ் பண்ணிவிடும். இதனால் பேஸில் வந்து எந்தவித கரண்ட்டும் வந்து ஃப்ளோ ஆகாது. இப்போ டிரான்சிஸ்டர் சுவிட்ச் ஆஃப் ஆகி ப்ரைமரி காயிலில் டீனேஜ் ஆகிடும். செகண்டரி காயில் வழியாக டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு போகிற அப்போசிங் கரண்ட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆகாது. இதனால் மறுபடியும் டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நார்மல் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்போ மறுபடியும் காயிலில் வர கரண்ட் வந்து கலெக்டர் டு எமிட்டர் வழியாக பாஸ் ஆகி காயில் எனர்ஜைஸ் பண்ணும். இப்போ மறுபடியும் இந்த செகண்டரி காயிலில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து பேஸுக்கு போகிற கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணோம். இந்த ப்ராசஸ் வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதனால் இந்த சர்க்யூட்டில் ஃப்ரீக்வன்சி செல்ஃப் ரெகுலேட் ஆகும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுதான் நம்ம வந்து ரெசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெசோனன்ஸுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஊஞ்சலை லேசாக ஆட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு. அதுதான் வந்து ரெசோனன்ஸுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதோட வேவ்ஃபார்ம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பல்சேட்டிங் ஏசி வேவ்ஃபார்ம் மாதிரி இருக்கும். சர்க்யூட் இந்த மாதிரி ஒர்க் ஆகிறதுனால செகண்டரி சைடில் அதிகமான வோல்டேஜ் வந்து இன்டியூஸ் ஆகும். இப்போ செகண்டரி காயிலில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்றதை நம்ம பார்க்குறதுக்கு VSCC = NSCC / NPRI × VPRI இதுதான் செகண்டரி வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதில் VSCCங்கிறது பார்த்திங்கன்னா செகண்டரி வோல்டேஜ், அதே மாதிரி NSCCங்கிறது செகண்டரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, NPRIன்றது ப்ரைமரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸு அண்ட் VPRIன்றது ப்ரைமரி வோல்டேஜ். இதில் நம்ம யூஸ் பண்ணுற செகண்டரி டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா 450, ப்ரைமரி டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4, அதே மாதிரி நம்ம ப்ரைமரி வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 20. இதை வந்து நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து 2250 வோல்ட் கிடைக்குது. இதுதான் நமக்கு செகண்டரியில் வர வோல்டேஜ். இவ்வளோ ஹை வோல்டேஜ் வரும்போதும் நான் செகண்டரி சைடில் இந்த மாதிரி கையை வைக்கும்போது லேசான ஸ்பார்க் மட்டும்தான் வருது. ஹெவியான ஷாக் வந்து எனக்கு அடிக்கலை. அது காரணம் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பேராமீட்டர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அது ஒன்றும் கிடையாது, நம்ம டிரான்சிஸ்டரில் யூஸ் பண்ணுற 4 பேராமீட்டர்ஸ் தான். அது என்ன அப்படின்னா VBE ஆன், அதாவது பேஸ் டு எமிட்டர் ஆன் வோல்டேஜ். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் HFEனா அதை வந்து பீட்டானும் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா DC கரண்ட் கெயின் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது IB அப்படின்னா பேஸ் கரண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐசின்றது கலெக்டர் கரண்ட். இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காயிலேருந்து கலெக்டர் வழியாக டிரான்சிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுதுன்றதை கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கலெக்டர் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா IB × HFE. IBன்றது ஒன்றும் கிடையாது, பேஸ் கரண்ட்டு. ஸோ நமக்கு பேஸ் கரண்ட் தெரியாதனால அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி பேஸ் கரண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா IB = VCC - VBE on / RB. இதில் VCCன்றது நம்ம கொடுக்குற சப்ளை வோல்டேஜ் 20 வோல்ட்டு. அப்புறம் VBE ஆன்ன்றது பேஸ் டு எமிட்டர் வோல்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் RBன்றது பேஸ் ரெசிஸ்டன்ஸ், இந்த 47 kΩ ரெசிஸ்டன்ஸ். இந்த கலெக்டர் டு எமிட்டர் ஆன் வோல்டேஜை நம்ம எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற TIP31C டிரான்சிஸ்டரோட டேட்டா ஷீட்லேருந்து எடுக்கலாம். ஸோ இந்த கலெக்டர் டு எமிட்டர் ஆன் வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 1.8 வோல்ட்டு. இப்போ இந்த வேல்யூலாம் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பேஸ் கரண்ட் கிடச்சிரும்.
அதாவது V = 20 வோல்ட்டு, VB on = 1.8 வோல்ட்டு. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற 47 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.387 மில்லி ஆம்ஸ் கிடைக்கும். அதாவது 387 மைக்ரோ ஆம்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா பேஸ் கரண்ட்டு. எதுக்காக நம்ம இந்த 2 வோல்டேஜும் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேஸ் ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 18.2 வோல்ட் வந்து ட்ராப் ஆகுது. அதே மாதிரி ஜென்ரலாக கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா V/R. இப்போ அந்த 2 வோல்டேஜும் மைனஸ் பண்ணால் பேஸ் ரெசிஸ்டன்ஸில் போகிற வோல்டேஜ் ட்ராப் கிடச்சிரும். இப்போ இதை பேஸ் ரெசிஸ்டன்ஸால் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எக்ஸாக்ட் IB கிடச்சிரும். இப்போ நம்ம பேஸ் கரண்ட்டை வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து கலெக்டர் கரண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கலெக்டர் கரண்ட் என்னன்றது தெரிஞ்சிடும். எதுக்கு நமக்கு வந்து HFE வேல்யூ தெரியாது. HFEன்றது ஒன்றும் கிடையாது, நம்ம கரண்ட் கெயின் தான். இந்த வேல்யூ நம்ம எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் டேட்டா ஷீட்டில் DC கரண்ட் கெயின் அப்படின்ட்டு இருக்கும். HFE அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் TIP31Cயில் வந்து 25 மினிமம் 25 மேக்ஸிமம் 50. இப்போ இந்த வேல்யூவை நம்ம கலெக்டர் கரண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ காயிலேருந்து கலெக்டர் வழியாக பாஸ் ஆகிற கரண்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 9.6 மில்லி ஆம்ஸ் அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ இதை வச்சு செகண்டரியில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ISEC = NPRI / NSEC × IPRI. இதில் IPRIன்றது ப்ரைமரி கரண்ட், ISECன்றது பார்த்திங்கன்னா செகண்டரி கரண்ட்டு, NPRIன்றது நம்பர் ஆஃப் ப்ரைமரி டர்ன்ஸு. ஸோ அதே மாதிரி நம்மளோட ப்ரைமரி டர்ன்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 4 டர்ன்ஸு. அதேமாதிரி நம்மளோட செகண்டரி டர்ன்ஸ் NSEC பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 450 டர்ன்ஸு. இது நம்மளோட ப்ரைமரி கரண்ட்டு. அதாவது நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லையா 9.6 மில்லி ஆம்ஸ்னு, இது கூட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 85 மைக்ரோ ஆம்ஸ் கிடைக்குது. அதாவது நம்ம செகண்டரி காயிலில் இன்டியூஸ் ஆகிற கரண்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 85 மைக்ரோ ஆம்ஸ் தான். எப்போவுமே ஒரு மனுஷனுக்கு வோல்டேஜ் மட்டுமோ கரண்ட் மட்டுமோ ஆபத்தை கொடுக்க முடியாது. இது ரெண்டுமே சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு வந்து ஆபத்தை கொடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கரண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் அந்த ஒயரில் கை வைக்கும் போது எனக்கு ஹெவியாக ஷாக் அடிக்கல, லேசான ஸ்பார்க்கோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் ஏற்றிக்கோங்க. நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.